2024 ரிலீஸ் ஆன பெஸ்ட் ஃபீல் குட் மூவி அப்படின்னா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். என்ன லவ்வா? நான் உங்களை நம்பலாமா? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லில, சுற்றி வர்றது நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் இது அவைலபிளாக இருக்குது. அது என்ன படம் என்ன கதை அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 52 வயசான ஒரு லேடி வந்து தான் சின்ன வயசுலேருந்தே காசிக்கு போகணும்னு ஆசை. அதை வந்து ஒரு டூர் பேக்கேஜ் மூலியமாக நிறைவேற்றுறாங்க. ஆனால் காசிக்கு போனதும் இவங்க குரூப்லேருந்து இவங்க பிரிஞ்சிடுறாங்க. அதோடு இல்லாமல் அவங்களோட பர்ஸு, மொபைல் இது எல்லாமே திருட்டு போயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்க இன்னொரு வயசானவர் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்கம்மா, உங்களை உங்கள் குரூப்போட நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி உதவி செய்ய வராரு. ஸோ இப்படி இவங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்திரனும் சரி மதுபலாவும் சரி, இவங்க 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற காதலை இவ்வளவு மெச்சூர்டாகவும் இவ்வளோ அழகாகவும் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருந்தது இந்த படத்தோட கதை. முழு படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக தான் போயிட்டு இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து உணர்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸ் சீன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசை உடைக்கிற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான், ஆனால் அந்த ஸ்லோ பேஸ் தான் அந்த படத்துக்கே அழகு அப்படின்னு சொல்லலாம். எப்படி 96 மெய்யழகன்லாம் ஒரு ஸ்லோ பேஸில் ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் அந்த படமும் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் குட் மூவிக்கு இந்த கோவிந்த் வசந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றிலாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் கேரண்டியாக சொல்கிறேன், எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த படத்தை போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். படத்தோட பேர் சின்ன சின்ன ஆசை. கண்டிப்பாக எந்த ஒரு வகையிலும் இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிறதுல நான் ஒரு 100% நம்புகிறேன். போலாமா? போலாம். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான ஃபீல் குட் மூவியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்